Hi, hello, welcome back to our channel OMG Options Master Guide. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செயின் அல்காரிதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி டேபிள் கூட கம்பேர் பண்றது, இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச வகையில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை பாருங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் அல்காரிதம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ எதுக்கு எடுத்திருக்கு அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் செயினை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாவே இனிஷியலாக நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி அன்னைக்கு அந்த கான்ட்ராக்டோட ஆப்ஷன் செயின் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் லைவ்லேயும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, இது முழுக்க முழுக்க ஒரு அல்காரிதம், மேத்தமேட்டிக்ல ரன் ஆகிற அல்காரிதமா இருக்க போய் தான் மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்கோ, மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா 23,532, அதுக்கு வெளியே இருக்க ஓடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு எல்லாமே 5 பைசான்னு வேல்யூ கொடுத்துருக்கான். அதுக்கு உள்ள இருக்க ஐடிஎம் ப்ரைஸுக்கு எல்லாமே ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாத்துக்குமே அதோட இன்டென்சிக் வேல்யூவை ப்ரைஸாக கொடுத்துருக்கான். ஸோ இது பியூர் அல்காரிதம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே, இது அல்காரிதம் அப்படின்றத நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை அடுத்து நாம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும், ஆப்ஷன் செயின்ல இருக்க ப்ரைஸை வச்சு மார்க்கெட்டோட மூமெண்ட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயமே உங்களால பில்ட் பண்ண முடியும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டேட்டா வேணும் அப்படின்னா, 2 டேட்டா வேணும். ஒன்று கரண்ட் டேட்டா, அடுத்து ப்ரீவியஸ் டேட்டா. அப்பனா தான் ப்ரீவியஸாக எங்கே இருந்தது இப்போ எங்கே இருக்கு அப்படின்றத செக் பண்ணிங்கன்னா தான் கூடியிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்ற விஷயத்த உங்களால் கம்பேர் பண்ணியே எடுக்க முடியும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் நாம் அதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்ன்றதை விட மார்க்கெட்டே கம்பேரிசன் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸில் இருந்து தான் ஆரம்பிக்குமே, அங்கேருந்து தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதே விஷயத்தை தான் இங்கேயே நாம் எடுக்க போகிறோம். இப்போது ஏதோ ஒரு புட்டோட ஸ்ட்ரைக், இப்போ 24,000 புட்டோட ஸ்ட்ரைக், இவனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது 433. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன். இப்போ 24,000 புட்டுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 500 இருக்கான். 500 ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு 24,000 புட்டு 500க்கு மேலவே ட்ரேட் ஆயிருக்கு, 500க்கு அபோவே ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் எங்க முடிய போகுது அப்படின்னா, இந்த அல்காரிதத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால சிம்பிளா சொல்ல முடியும், மார்க்கெட் 500க்கு மேல இவனோட எல்டிபி 500க்கு மேலவே இருக்கு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா 23,500க்கு கீழே போய் முடியணும் அப்படின்றத உங்களால ஈஸியா சொல்லிட முடியும். ஏன்னா 500 பாயிண்ட் அப்படின்றது இவன் 500க்கு மேலேயே இருக்கான் அப்படின்னா மார்க்கெட் 23,500க்கு கீழே முடிச்சா மட்டும்தான் இவனுக்கு 500 ருபீஸ் அப்படின்றது இன்டென்சிக் வேல்யூவா வரும். ஸோ இந்த விஷயத்தை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா அவனோட க்ளோஸ் ப்ரைஸ், இப்போ புட்டோட ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்கன்னா அவன்
புட்டோடதுன்னா மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ அவனோட ப்ரைஸை நீங்கள் ஸ்ட்ரைக்லேருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்ல வரான், எங்கே முடிக்க போகிறான், மார்க்கெட்டில் என்ன நிலவரம் அப்படின்றத உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிற வரையும் தான் இந்த கண்டிஷன். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழவே ட்ரேட் ஆகிறான். அப்போ நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்டிபி, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை, லோ, இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இதில் மாறாத விஷயம் ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன், இந்த ரெண்டு விஷயம் மாறவே போகிறது கிடையாது. அதாவது இன்னைக்கு நேற்றைய க்ளோஸ் அப்படின்றது மாற போகிறது கிடையாது, இன்னைய ஓப்பன் அப்படின்றது மாற போகிறது கிடையாது. இந்த ரெண்டு டேட்டாவும் மாற போகிறதே கிடையாது. ப்ரீவியஸ் க்ளோஸை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து மாறிக்கிட்டே இருக்க டேட்டாங்களை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 23,550 புட்டு. இந்த புட்டு பார்த்தீங்கன்னா லோ ₹9.50 வச்சிருக்கான். இப்போ லோ ₹9 வச்சுட்டு ₹17 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட்ல இன்டென்சிக் வேல்யூ மட்டும் தான் இருக்க போகுது, அதுவும் ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு மட்டும்தான். இப்போ இவனோட 950 மட்டுமே நீங்க ஸ்ட்ரைக்ல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 23,540க்கு கீழே தான் மார்க்கெட் முடிய போகுது அப்படின்றத உங்களால கிளியரா சொல்ல முடியும். இதே மாதிரி நீங்க ஒரு ஸ்ட்ரைக்லயுமே இப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா இந்த லோ அடிக்கடி பிரேக் ஆகும். இதுவே நீங்க டீப்ல உள்ள போக 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 போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்துல லோங்க பிரேக் ஆகாது. இப்போ நீங்க ஒரு டீப் ஐடிஎம், இப்போ நான் 24,300 புட்டு எடுக்கிறேன். அந்த 300 புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 734 அப்படின்றத லோ கொடுத்துட்டான். ஸோ இங்க என்ன சொல்ல வரான் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா இவனோட லோவை நீங்க மைனஸ் பண்ணீங்க, இந்த ஸ்ட்ரைக்ல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 23,566க்கு கீழே தான் மார்க்கெட்டை முடிக்க போறேன் அப்படின்றத இந்த லோ பிரைஸை வச்சு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அடுத்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, அதாவது லோவை நீங்க புட்டோட ஸ்ட்ரைக்ல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரைஸுக்கு கீழே தான் முடிக்க போறான் அப்படின்றத ஒரு நம்பர் எடுக்க முடியும். இதுவே நீங்க மார்க்கெட்ல ஹை இருக்கு, இந்த ஹைய ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து மைனஸ் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா 23,700 புட் எடுத்துக்கலாம். புட்டுக்கு ஹை 232 கொடுத்துருக்கான். 23,700 புட்டு 232 ஹை கொடுத்துருக்கான். இப்போ இவனோட ஹையை நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 23,468 வரும். மார்க்கெட்ல ஹை எல்டிபி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹை பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும். எல்டிபி அந்த ஹைல இருந்து ஒரு 5 பைசாவாவது கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த ஹையை நீங்க மைனஸ் பண்ணி பார்த்தீங்க ஸ்ட்ரைக்ல அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா 23,468க்கு கீழே முடிக்க போறதே கிடையாது, அதுக்கு மேலதான் முடிக்க போறான் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த 468க்கு கீழே முடிக்கணும் அப்படின்னா இவனோட எல்டிபி 232க்கு மேல இருக்கணும். 232க்கு மேல இவனோட எல்டிபி இருந்தாதான்
இவனால 468க்கு கீழே மார்க்கெட் முடியும். மார்க்கெட் 468க்கு கீழே முடிஞ்சாதான் இவனுக்கு இன்டர்ன்சிக் வேல்யூ 232க்கு மேல கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ இவனோட ஹையே 232 அப்படின்னு சொல்லும் போது மார்க்கெட்டால 468க்கு கீழே முடிக்க முடியுமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்போ 700 இந்த ஸ்ட்ரைக்கோட ஹை எடுத்திருக்கேன். அடுத்து 650 இந்த புட்டோட ஹை எடுக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணா 23,600 புட்டு அந்த ஸ்ட்ரைக் மைனஸ் அவனோட ஹை 184. இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 23,466 வரும். அவனோட ஹை 184ல இருந்து எல்டிபி கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போவே நீங்க கணக்கு பண்ணிருக்கலாம் 23,466க்கு கீழே மார்க்கெட் முடிய போறது கிடையாது அப்படின்றது. அடுத்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 23,600 அந்த ஸ்ட்ரைக்குக்கு 136 கொடுத்துருக்கான். 136 அவனோட ஸ்ட்ரைக்ல மைனஸ் பண்ணீங்கன்னா 23,464 வரும். ஸோ அதுக்கும் கீழே மார்க்கெட் முடிய போகிறது கிடையாது. அடுத்த ஸ்ட்ரைக் பாருங்க 23,550 அவனோட ஹை பாருங்க 100 ரூபா கொடுத்துருக்கான். அவனோட ஹையே 100 ரூபா தான் அப்படின்னும் போது மார்க்கெட் கண்டிப்பா அப்போ 450க்கு கீழே முடிக்க போறது கிடையாது. இப்படின்றது நீங்க ஒரு ஸ்ட்ரைக்லயுமே ஹையை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, புட் சைடுக்கு ஹையை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவுக்கு கீழே முடிக்க போறது கிடையவே கிடையாது அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ மார்க்கெட் லோ பார்த்தீங்கன்னா 23,484 வந்திருக்கான். ஸ்பாட் மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது ஸ்பாட் இந்த 484 எப்போ வந்தது, பிரீமியத்தில் இந்த ஸ்ட்ரைக்குங்களுக்கெல்லாம் இப்போ 53, 75, 99 இந்த ஸ்ட்ரைக்குங்களுக்கெல்லாம் ஹை எப்போ வந்தது அப்படின்றத நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, சார்ட்ல கம்பேர் பண்ணி பாருங்க. இவங்களுக்கு ஹை பிரேக் ஆகல. இந்த ஹை முன்னமே காலையில ஓப்பனிங்லேயே வந்த ஹை திரும்ப மதியத்துக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு லோவை பிரேக் பண்ணும்போது இந்த ஹை பிரேக் ஆகல அப்படின்னாவே மார்க்கெட் லோல இருந்து ரிவர்சல் ஆக போகுது. மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருந்த மார்க்கெட்டால தொடர்ந்து கீழவே இப்படி போயிட்டே இருக்க முடியாது அப்படின்றத அங்க அல்காரிதம் கன்ஃபார்ம் பண்ணிடுது உங்களுக்கு. ஸோ ஒரு நீங்க புட்டோட என்ட்ரி, ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். இல்ல கால் ஆப்ஷனை பை பண்ணி உங்களுக்கு அது ஒரு லாஸ்ல நின்று இருந்தாலும் லாஸ்ல போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல நம்மளோட லாஸை புக் பண்ணலாமா இல்ல அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற முடிவையும் உங்களால இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். என்ட்ரியே இந்த இடத்துல தான் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்தையும் உங்களால டிசைட் பண்ண முடியும். உங்க ஸ்ட்ராட்டஜியை இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி உங்களால கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஹைலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்த ஹை இந்த 53, 75, 99 இது எல்லாமே இன்னைய ஹை. இங்க இருக்கிறது எல்லாமே இன்னைய டேட்டா. இப்போ இவங்களுக்குலாம் ப்ரீவியஸ் டேல ஒரு ஹை இருக்கும். அந்த ஹையெல்லாம் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணலை அப்படின்னா ப்ரீவியஸ் டேல அவனுக்கு என்ன ஹை இருந்தது அந்த ஹையை ஸ்ட்ரைக் கூட மைனஸ் பண்ணி பாருங்க. புட்டோட ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் அதை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்பாட் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இவனுக்கு ஹை பிரேக் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அந்த இடத்துல நிற்க போகிறது கிடையாது, அந்த இடத்துல இருந்து திரும்பி ஆகணும் அப்படின்ற விஷயத்த உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, இது எல்லாமே புட் சைட். அடுத்து கால் சைடில் இதே விஷயத்த நீங்கள் ஆப்போசிட்டில் போட்டு பாருங்க.
கால் சைடு என்ன சொல்ல வரான் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ கால் பார்த்தீங்கன்னா 23,450 காலுக்கு 51 ருபீஸ் ஹை லோ வச்சிருக்கான். இந்த 23,450 புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 53 ருபீஸ் ஹை வச்சிருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை லோ கிட்டத்தட்ட ஒரே நம்பர். இந்த மாதிரி நம்பர்ஸ் ஏன் மேட்ச் ஆயிருக்கு? இப்போ மார்க்கெட்டு இவனுக்கு லோவே 51 ருபீஸ் தான் வச்சிருக்கான் அப்படின்னா, இப்போ கால் சைடு எடுக்கும்போது அவனோட ப்ரைஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. 23,450 ஸ்ட்ரைக்கு கூட நீங்கள் 50 ருபீஸை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 23,500 வரப்போகுது ஆன்சர். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் 23,500க்கு மேலே தான் முடிக்க போகிறான் அப்படின்றது உங்களுக்கு கால்குலேஷன்லேயே தெளிவாக புரிஞ்சிடும். இதே மாதிரி ஹை எடுத்துக்கோங்க, ஹையை ஆட் பண்ணி பாருங்க. இப்போ மார்க்கெட்டோட ஹை 23,675 போயிருக்கான் ஸ்பாட்டு. இப்போ 600 கால் எடுங்க. 600 காலுக்கு 110 ரூபா தான் ஹை வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டால கண்டிப்பா 710 தாண்டி போக முடியாது. இவனுக்கு இந்த 110 ரூபா ஹை பிரேக்கே ஆகல, ஸ்பாட்டு மட்டும் 710க்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பாட்டால நிக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது அல்காரிதம். இந்த அல்காரிதம் மேட்ச் பண்ணணும்னா திரும்ப ஸ்பாட் அவன் கீழே எடுத்துட்டு தான் வந்து ஆகணும். இப்போ ஸ்பாட்ன்றது வெறும் ஒரே ஒரு சார்ட் 23,000 அப்படின்றது 23,500 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது வெறும் ஒரு சார்ட். ஆனா இங்க ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரைக்குக்குமே அதோட அல்காரிதத்தை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க எத்தனை சார்ட்டை மேட்ச் பண்ணணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அல்காரிதத்துக்கு இத்தனை சார்ட்டை மேட்ச் பண்றது ஈஸியா, ஆப்ஷன்ஸ்ல இருக்க இத்தனை ஒரு சார்ட்டுக்கும் அதோட இன்டென்சிக் வேல்யூவை கொடுக்கறது ஈஸியா கால்குலேட் பண்ணி, இல்ல இந்த ஒரு சார்ட்டை இந்த அல்காரிதத்துக்கு ஏத்த மாதிரி பெண்ட் பண்றது ஈஸியா? இது ஒரு ரோபோவாவே இருந்தாலும் இல்ல ஒரு மேன் பவரே ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் எந்த வேலையை செய்யறது ஈஸி அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இவன் இந்த 23,600 காலுக்கு 110 தான் ஹை, அதை தாண்டி போகல, ஸ்பாட் மட்டும் 710 தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இப்போ இவன் அதுக்கு அடுத்து ஹை பாத்தீங்கன்னா இவன் ஒருத்தனுக்கு மட்டும் கொடுக்கணும்னு கிடையாது. இவனுக்கு 710 ரூபா ஹை வந்தாதான், இவனோட எல்டிபி 710 ரூபா நின்னாதான் மார்க்கெட்டில் 710க்கு மேல நிக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவனோட ஹையாவது 710 வரணும். மார்க்கெட் 710 வந்துருச்சு அப்படின்னா இவனோட ஹையாவது 110 தாண்டி மேல போனா மட்டும்தான் 710க்கு மேல மார்க்கெட்டால் நிக்க முடியும். இவனை அங்க நிறுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கு மட்டும் மூவ் பண்ணா பத்தாது, கீழே இருக்க எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே ஹை கொடுக்கணும். ஏன்னா அவனோட இன்டென்சிக் வேல்யூ கொடுக்கணும். கீழே இருக்க ஸ்ட்ரைக்குன்னு இல்லாம இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்லுமே அந்த ஆப்ரேஷன் நடந்தாதான் மார்க்கெட்டால அந்த இடத்துக்கே போய் ரீச் பண்ண முடியும். இதுதான் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். நீங்க ஸ்பாட்ல என்னதான் ஒரு எம் பேட்டர்ன் வருது, டபிள்யூ பேட்டர்ன் வருது, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வருது, இங்க பிரேக் அவுட் வருது, இங்க பிரேக் அவுட் வருது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ப்ரீமியம் தான் சொல்லுவோம். மார்க்கெட் அதெல்லாம் ரியல் பிரேக் அவுட்டா இல்ல ஃபேக் பிரேக் அவுட்டா? ஃபேக் பிரேக் அவுட்னா ஸ்பாட் மட்டுமே பிரேக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ரீமியத்துல எந்த ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்காது. அதுதான் உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட். உங்களுக்கு ஸ்பாட் மூவ் ஆகுதுன்னா அது கூடவே ப்ரீமியமும் மூவ் ஆனாதான் உங்களால ப்ராஃபிட்டை பண்ண முடியும். ஏன்னா ட்ரேட் பண்றது எல்லாம் இந்த ஆப்ஷன்ஸுக்குள்ள. ஸ்பாட் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கறதுக்கு மட்டுமே தவிர ட்ரேட் பண்றதுக்கு கிடையாது. ஸோ நீங்க அதனால கண்டிப்பா இந்த ஆப்ஷன் செயினோட அல்காரிதத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பாசிபிளா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணவே முடியும். அடுத்து இந்த
ஆப்ஷன் செயினை டேபிள் கூட நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கலாம். டேபிள் அப்படின்றது ஆக்டிவ் கான்ட்ராக்ட். இப்போ இத்தனை ஸ்ட்ரைக் இருந்துமே இதில் எல்லா ஸ்ட்ரைக்லையுமே ட்ரேட் நடந்துக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. ஏதோ சில ஸ்ட்ரைக்கில் தான் ரெகுலராக ட்ரேட் நடக்கும். மீதி எல்லா ஸ்ட்ரைக்கும் அதோட ஃபார்முலா பேஸ் பண்ணி எல்டிபி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் இந்த மணிலாம் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இருக்காது, டேஷாக இருக்கும் சார்ட்டில். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விழுந்து ஒரு 10 பாயிண்ட்டோ 15 பாயிண்ட்டோ ஏறுறதோ இல்லை இறங்குறதோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் தான் சார்ட் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் ஃபார்முலா படி என்ன ஆன்சர் இருக்கணுமோ அந்த ஆன்சருக்கு எல்டிபி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடும். அதுதான் இந்த அல்காரிதம். இந்த அல்காரிதத்தை நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்ற விஷயத்து கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும். அந்த சில கான்ட்ராக்ட் எல்லா கான்ட்ராக்ட்லேயும் ட்ரேட் ஆக போகிறது கிடையாது ரெகுலராக. சில கான்ட்ராக்டில் மட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சில கான்ட்ராக்டில் மட்டும் அதிகமான வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த அதிகமான வால்யூமில் ட்ரேட் ஆகிறது தான் என்எஸ்சியில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜே கொடுத்து அங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அங்கே அவன் கொடுத்துருக்க டேட்டா தான் இங்கே நம்ம டேபிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த டேபிளை ஆப்ஷன் செயின் கூட எப்படி நாம் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே டேபிள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா 23,500 புட்டு 550 கால் இப்படின்னு டேபிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த டேபிள் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பாருங்க இந்த டேபிள் ஏன் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த 2 ஸ்ட்ரைக்ல தான் அதிகப்படியான வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. நீங்க என்எஸ்சி வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அவன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஹையஸ்டான வால்யூம் எதில் ட்ரேட் ஆயிருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கு தான் டேபிள் டாப்பில் வந்திருக்கும். நம்மளும் இந்த டேபிளை அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஏரியாவில் இருக்க டேபிளை அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக லாஸ் ஆகிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. இப்போ 23,500 புட்டு இந்த ப்ரைஸில் இவனோட கான்ட்ராக்ட் வேல்யூ போய் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். ஒரு 1000 கோடியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில். 1000 கோடி வராது, 2 கோடி 3 கோடி ஒரு 6 கோடி வேல்யூ பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வேல்யூவை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது லாஸ் ஆகிடும்னு தெரிஞ்சா இதில் அந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, அவ்வளோ கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றனால தான் இது டாப்புக்கு வந்துருச்சு. இப்போ டாப்புக்கு வந்ததில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் இதில் அவனுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் வரும் அப்படின்றதால தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இதில் இன்வெஸ்ட் பண்ணனால தான் டாப்புக்கு வந்திருக்கு. இது டாப்புக்கு வந்தனால அங்கே என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 500 புட்டு டாப்பில் இருக்கனால மார்க்கெட்டை 500 புட்டை 0 பண்ணணும் அப்படின்னா 500க்கு மேலே முடிச்சாதான் அவனுக்கு இன்டென்சிக் வேல்யூ இருக்காது. ஸோ மார்க்கெட்டை 500க்கு மேலே முடிச்சிட்டான். அடுத்து 23,550 கால் இருக்கு. அந்த 550 காலையும் 0 பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை அதுக்கு கீழே முடிக்கணும். அதையும் செஞ்சுட்டான். இப்படிதான் டேபிள் ஃபார்ம் ஆகும். டேபிளில் இருக்கிறது தான் அங்கே எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் டேபிளை கிளியராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்டை உங்களுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மார்க்கெட்டு 23,532 முடிச்சிருக்கான். 500க்கு மேலேயும் 550க்கு கீழேயும் முடிச்சிருக்கான். இதை ப்ரைஸ் எப்படி கம்பேர் பண்ணியிருக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ 23,450 இந்த புட்டோட ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். இந்த புட்டோட ஸ்ட்ரைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு மேல 50 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? எக்ஸ்பைரி அப்போ இன்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ 23,450 புட்டு 50 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டை கண்டிப்பா 400க்கு கீழே முடிச்சாதான் இவனுக்கு இன்டென்சிக் வேல்யூ 50 ரூபாயே வரும். அந்த 50 ரூபாய்க்கு மேல முடிக்கணும். 50 ரூபா இவனுக்கு இன்டென்சிக் வேல்யூ கொடுக்கணும்னா மார்க்கெட்டை 400க்கு கீழே முடிக்கணும். ஸோ இங்க அந்த 50 ரூபா அப்படின்றது முக்கியமா இருக்கும். அந்த 50 ரூபாயை நீங்க எங்க போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவனோட லோ. இவன் தான் ஆப்போனன்ட். இந்த 450 புட்டுக்கு 450 கால் தான் ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட். இவனோட லோவை பார்த்தீங்கன்னா 51 தான் இருக்கு. நீங்க இவனுக்கு லோ 51 இருக்கு அப்படின்றனால சொல்லல. இப்போ நீங்க எந்த ஸ்ட்ரைக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே இப்போ 450 புட்டோட ஸ்ட்ரைக்கு இந்த 51க்கு கீழே ட்ரேட் ஆகுறான் அப்படின்னாவே நீங்க காலோட லோவை இந்த ஸ்ட்ரைக்கு கூட பிளஸ் பண்ணீங்கன்னா 500 வந்துடும். 500 அப்படின்னும் போது கால் சைடு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. கால் சைடு 500க்கு மேல அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதை புட் சைடு எப்படி அக்ரி பண்ணுது அப்படின்னா 51க்கு கீழே இந்த புட்டோட பிரைஸ் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது தான் 500க்கு மேல போய் முடிக்கிறத நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புட்டும் கிவ் அப் கொடுக்குது. இங்க 450 புட்டுக்கு 450 கால் தான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆப்போனன்ட். இவங்க ரெண்டு பேரும் மோது புட்டு வின் பண்ணியோ கால் வின் பண்ணியோ புட்டு அவனோட தோல்வியை ஒத்துக்கிட்டதாலையும் மட்டும்தான் மார்க்கெட்டால 500க்கு மேல முடிக்க முடிஞ்சது. இவ்வளவு நேரம் டேபிள் சொன்ன இப்போ பிரைஸ்ன்னு சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கோரிலேட்டட். இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. இப்போ சப்போஸ் இந்த புட்டு 500க்கு 50 ருபீஸ்க்கு மேலவே ட்ரேட் ஆகுறான் அப்படின்னா மார்க்கெட்டை எங்க முடிக்கணும்? 400க்கு கீழே முடிக்கணும். 400க்கு கீழே முடிக்கணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டேபிள் என்ன நடக்கும்னா இந்த 400 புட்டு இருக்கு பாத்தீங்களா, இவன் மேலே ஏறி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உட்காந்துருவான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உட்கார்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவனும் 0 ஆயிடுவான். ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணதும் உங்களுக்கு அங்க பர்ஃபெக்டா ஓகே ஆயிடும். ஸோ இது ரெண்டுமே கோரிலேட்டட் பண்ணி பார்க்கணும். இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. நீங்க வெறும் டேபிளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வேகமா மூவ் ஆயிடும். மூவ் ஆனதுக்கு அப்புறம் டேபிள் இங்க செல்லர் அவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த 450 புட்டு 50 ரூபாய்க்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அப்ப 400க்கு கீழே தான் முடிக்க போறான். 400க்கு கீழே முடிக்க போறான் அப்படின்னும் போது அவன் ஆல்ரெடி 500 புட்டை செல் பண்ணியிருக்கான். 500 புட்டை செல் பண்ணியிருக்கனால 500க்கு கீழே முடிஞ்சா ப்ராஃபிட். இப்போ அடுத்து பாருங்க 400க்கும் 500க்கும் நடுவில் 450 ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு. 400க்கு கீழவே மார்க்கெட்டை முடிக்க போறான் அப்படின்ற பட்சத்துல, ஏன்னா 450யோட எல்டிபி 50 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம். 50 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகும்போது 400க்கு கீழே தான் மார்க்கெட் முடிக்க போறான். அப்படின்னும் போது இந்த ஸ்ட்ரைக்ல இருக்கிற பிரீமியத்தை அவன் விட மாட்டான். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல அதிகமா திரும்ப வால்யூம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு டேபிள் டாப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரைக்குங்க வந்துடும். அந்த ஸ்ட்ரைக்கு அந்த டேபிள் டாப்புக்கு வந்த உடனே ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி 0ல போய் முடிஞ்சிடும். இப்படிதான் டேபிளையும் நீங்க ஆப்ஷன் செயினோட அல்காரிதத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் நினைச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இதையும் தாண்டி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலகிராம் சேனலோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பிரைவேட்டா டெலகிராம்ல மெசேஜ் அனுப்ப முடியும். நீங்க அது மூலயமா உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். நம்ம இந்த எக்ஸல்ல புதுசா ட்ரெண்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த ஏரியால செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடக்குது அப்படின்றது இங்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உடனே பார்த்த உடனே தெரியறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட எக்ஸல் மட்டும் வாங்கியிருந்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இங்கே ஒரு அப்டேட்டு. இப்போ மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இந்த செல்லில் செல் ட்ரெண்டுன்னு ஃபில் ஆகும். பை ட்ரெண்டில் இருக்குன்னா இந்த செல்லில் பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபில் ஆகும். இப்போ வேற ஏதாவது ஸ்ட்ரைக்ல அந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்கிரிப்ட்ல அந்த இது நடந்திருக்கா பார்ப்போம். பேங்க் நிஃப்டி செல்லில் இருக்கு. ஃபின் நிஃப்டி மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா மிட் கேப்ல இங்கே பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஃபில் ஆயிருக்கு. பார்த்தாவே தெரியும். இந்த ஒரு அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸல் வாங்கினவங்க நம்மளுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. அவங்களுக்கும் இந்த புது எக்ஸலை அப்டேட் பண்ணிடுறேன். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சென்செக்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன் நேற்று முடிஞ்சிருக்கு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா 76,600 கால் அதுதான் டாப்பில் இருந்திருக்கு. அந்த காலை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை 77,600க்கு கீழே முடிக்கணும். அதை தான் பண்ணியிருக்கான். 77,550ல முடிச்சிருக்கான். அடுத்த ஸ்ட்ரைக்கு 77,500 புட்டு. இந்த புட்டோட ப்ரைஸை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை 500க்கு மேலே முடிக்கணும். எக்ஸாக்டாக அதை தான் பண்ணியிருக்கான். ப்ரைஸோட கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகே, மார்க்கெட் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இதுக்கு அடுத்து வேற ஏதாவது ஸ்பெஷல் வீடியோவில் இன்னும் எப்படி மார்க்கெட்டை ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் ரெகுலராக வரல அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஆளை ஃபாலோ பண்ணி போகாதீங்க. ஃபாலோ பண்ணி போகலாம். நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணீங்கனாலும் அவங்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸை உங்களுக்கு டீச் பண்ணுறவங்களா எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களா இருக்கணும். இது முழுக்க முழுக்க நம்பர்ஸில் கிரியேட் ஆகிருக்க அல்காரிதம், மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம். ஸோ மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் எங்கே போய் படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும். மேக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு நீங்கள் மேக்ஸை போட்டு போட்டு பார்க்கணும். மேக்ஸை படிச்சிங்கன்னா உங்கள் மண்டையில் ஏறாது. இதெல்லாம் எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ்லேயே தெரிஞ்ச விஷயந்தான். மேக்ஸை வந்து போட்டு போட்டு பார்க்கணும். ஸோ நோட்டில் எழுதி எழுதி பாருங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து லாட் சைஸ்லாம் இன்னும் ஒரு வாரத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிடுங்க. மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஸ்ட்ராட்டஜியை உங்களால் ஈஸியாக பில்ட் பண்ணிட முடியும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு மார்க்கெட் என்ட்ரி கொடுக்குற வரையும் அமைதியாக இருக்கணும். மார்க்கெட்டில் அதுதான் ரொம்ப முக்கியம், அமைதியாக இருக்கணும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஹை ஒரு லோ அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஹை ஒரு லோ இருக்கும். மார்க்கெட் அதுக்கு நடுவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு இடமும் நம்மளுக்கான என்ட்ரி மாதிரி தான் தெரியும். மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா பார்க்குற ஒவ்வொரு இடமும் ஒரு கேண்டில் அடுத்த கேண்டிலோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா முந்தின கேண்டிலோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா உடனே செல் சைட் போயிடுச்சு அப்படின்ற நினைப்பெல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா
ஸ்பாட்ல இருக்கிற சார்ட்டோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்து ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்க ஆப்ஷன் செயின் அல்காரிதத்தை புரிஞ்சுக்கிட்டு மேத்தமெட்டிக்ஸ்லா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இதை தான் நான் எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ லென்த்தாகவே போயிருந்தது. ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.